அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். GKNM ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்ஸ் ட்ரஸ்டட் கேன்சர் கேர் சென்டர் ஃபார் அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. 7 கடவுள்களை அடிப்படையாக வைத்து 7 சப்த கன்னிமார்களை உருவாக்குனாங்க. அந்த வாராகி வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம், அவளுக்கு பேரு தண்டி. வாராகி வழிபாட்டை யார் செய்யணும் அப்படின்னா, வாராகியை பின்பற்றா ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதியில மாலை பொழுதுல அந்த பாதாள வாராகிக்கு நம்ம வந்து நேரடி தரிசனம் பண்ண முடியாது, அது தொலை வழியாக தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த மரவள்ளிக்கிழங்கு, மிளகு வடை, கொஞ்சம் பொரிக்கல்ல, தேங்காய் வெத்தலை பாக்கு பழம், இதை மட்டும் ஒரு வாழை இலையில் போட்டு ஆத்மார்த்தமாக அவளை ப்ரே பண்ணால் வாராகி அந்த பார்வதி தேவியோட அம்பிலிருந்து தோன்றிய நாள் வாராகி ஜெயந்தி, வாராகியோட பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க. அதனால் மண்மனை சம்பந்தப்பட்டு உங்களை யாரெல்லாம் ஏமாத்திருந்தாங்களோ அவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய தெய்வம். இவர் ஒரு இடம் தேடிட்டு போறாரு, அங்கே வந்து பன்றி வந்து நோண்டிட்டு இருக்கு, தரையை நோண்டிட்டு இருக்கு. ஓ, இந்த இடம் தான் வாராகி சொன்னது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினாரு. அதை நீங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து வாராகி பால் குடிச்சா அப்படிலாம் அடுத்தவன்ட்ட சொன்னா உங்க யோகம்லாம் அங்கே போயிடும். அங்கே போய் வாராகிக்கு ஒரு மஞ்சள், விரலி மஞ்சள் மாலை போட்டுட்டு பிரார்த்தனை செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செய்வினை கோளாறை எடுத்து. வாராகி அம்மன், பிரத்யங்கா தேவி, இவங்க வந்து இப்போ அதிகமாக எல்லாராலையும் வழிபடக்கூடிய தெய்வங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த வாராகி ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு விழா சொல்லப்படுது. அதை பற்றின முழுமையான தகவல்கள் என்னங்கிறது சொல்லுங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு என்பது ஆதி காலத்திலிருந்து இருந்தது. நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே சப்த கன்னிமார்கள் வழிபாடு அப்படின்னு இருந்தது. அந்த சப்த கன்னிமார்களில் ஒருத்தவங்க தான் வந்து வாராகி. அந்த வாராகி வந்து 5வது தெய்வம்னு சொல்லப்படுவது. அதேமாதிரி வந்து நம்ம வளர்பிறை காலத்திலையா இருக்கட்டும், தேய்பிறை காலத்திலையா இருக்கட்டும், 5வதாக வரக்கூடிய திதி தான் பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி திதியில் நம்மளுடைய பஞ்சங்களை போக்கக்கூடியது தான் வாராகி. இந்த வாராகிக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 கடவுள்களை அடிப்படையாக வைத்து 7 சப்த கன்னிமார்களை உருவாக்குனாங்க. அந்த சப்த கன்னிமார்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழைய குலதெய்வ கோயில், நம்ம குடியசாமிலாம் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த குடியசாமி கோயிலெல்லாம் இன்னும் அந்த சப்த கன்னிமார்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போல்லாம் நவகிரகங்களை சிவபெருமான் படைக்கவே இல்லை. சிவபெருமான் நவகிரகங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்களை அரக்கர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவியின் மூலியமாக படைச்சிட்டாங்க. அந்த சப்த கன்னிமார்களில் ஒருத்தங்க தான் அந்த வாராகி. அந்த வாராகி வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம், அவளுக்கு பேரு தண்டி அப்படின்னு சொல்றது. அதாவது அன்பாக இருக்கிறவங்களுக்கு அன்பாகவும், ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சிட்டா, ஒருத்தர் அநீதி இழைச்சிட்டா அவள்களை தண்டிப்பதற்காக இருக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த தண்டி என்று சொல்லக்கூடிய வாராகி. அந்த வாராகி வந்து வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளின் அவதாரத்தில் இருக்கிறதால வந்து காட்டுப்பன்றியோட முகம் இருக்கும். காட்டுப்பன்றியோட முகம் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷ தெய்வம்னு முதலெல்லாம் அதை வணங்குறதுக்கு பயந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்ட காலத்தில் இப்போ இப்போ அதிகமாக வணங்குறாங்க. வாராகி வழிபாட்டை யார் செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் ஒருத்தங்க இருக்காங்கப்பா, அந்த ஊரில் அவங்க வாழவே முடியல. சொந்த ஊரில் இடம் இருந்தது, நிலம் இருந்தது, எல்லாத்தையும் வித்துட்டு கடனாகி கஷ்டப்பட்டு அவங்க குலத்தை சார்ந்தவங்க எல்லார்ட்டையும் அவமானப்பட்டு ஊரை விட்டே நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலாம் அடைஞ்சு போச்சு. இப்போ இடத்தெல்லாம் விற்று கடலாம் அடிச்சுட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாங்கள் வெளியூர் வந்துட்டோம். அந்த வெளியூரில் வந்து இங்கே நாங்கள் பிழைக்கிறோம். இங்கே பிழைக்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்குறோம். இப்படி காசு சேர்த்தாலும் ஊரில் எங்களால் இடம் வாங்க முடியல, ஊரில் எங்களால் பேர் வாங்க முடியல. ஆனால் வந்த இடத்துல, இப்போ சென்னையிலே இருக்காங்கன்னு சொல்ல, வந்த இடத்துல எங்களால் வாழ முடியுது, வந்த இடத்துல ஒரு இடம் வாங்க முடியுது, நிலம் வாங்க முடியுது அப்படின்னா அவர்கள் வாராகி வழிபாட்டுக்கு போயிடணும். இதை எந்த ஜோசியை நோட்டும் போய் எடுத்துகிட்டு போய் யார்ட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த வாராகி வழிபாட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியூரில் வந்து வாழக்கூடிய யோகம் கிடைக்குதோ அவங்க வாராகியை பின்பற்றணும். வாராகியை பின்பற்றிட்டா ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதியில் மாலை பொழுதுல விரதம் இருக்கணும். காலையிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் பஞ்சமி திதியில் வந்து அவளுக்கு வந்து தீபம் போட்டு அவளுடைய ஸ்லோகம் சொல்லி வழிபடும் போது அவர்களுக்கு அளப்பிட முடியாத செல்வத்தை கொடுக்கும். இன்னமும் காசியில் பகல் பொழுதை காவல் காக்கக்கூடிய தெய்வம் கால பைரவர், ரா பொழுதில் காவல் காக்கக்கூடிய தெய்வம் வாராகி. அந்த வாராகி பாதாள வாராகி அப்படின்னு இருக்காங்க. அந்த பாதாள வாராகிக்கு நம்ம வந்து நேரடி தரிசனம் பண்ண முடியாது, அது தொலை வழியாக தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த பூசாரிகள் மட்டுமே அவர்களுக்கு நேரடியாக தரிசனம் பண்ண முடியும். இன்னமும் ஆக்ரோஷமான தெய்வம் தான்.
அவளை பொறுத்தவரைக்கும் அவளுக்கு பிடித்த நிறம் சிகப்பு. அவளுக்கு பிடித்த உணவுகள் அப்படின்னா கிழங்கு வகைகள். ஏன்னா பன்றி முகம் இல்லையா, அதுலேயும் பன்றியிலே என்னமோ காட்டு பன்றி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடஞ்சி போய் எடுத்துருவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடித்த அந்த கிழங்கு வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, நிலக்கடலை, உருளைக்கிழங்கு இப்படி எல்லாம் வச்சு படைக்கலாம். அதில் ரொம்ப 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 முக்கியமான உணவு அவளுக்கு எது ரொம்ப பிடிக்குது தெரியுமா? சக்கரவள்ளி கிழங்குலாம் பிடிக்கும் அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னா ஒன்றே ஒன்று இருக்குது, அது வந்து மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்குனா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. அந்த மரவள்ளிக்கிழங்கு அதேமாரி வடை இருக்கு இல்லையா, வடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கு வந்து இந்த காரமாக கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வடை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மரவள்ளிக்கிழங்கு, மிளகு வடை, கொஞ்சம் பொரிக்கல்ல, தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம், இதை மட்டும் ஒரு வாழை இலையில் போட்டு ஆத்மார்த்தமாக அவளை ப்ரே பண்ணால் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவா. அதில் என்னென்னாலும் அவள் கொடுப்பா அப்படின்னா, சகோதர வழியில் துரோகம் இழைக்கப்பட்டால். இப்போ அண்ணன் தம்பி சண்டைப்பா, அண்ணன் வந்து தம்பிக்கு நிறைய சொத்தை ஏமாற்றி ஊரை விட்டே துரத்திட்டான். அந்த பிரிவினைக்கு, அந்த ஏமாற்றத்துக்கு கண்டிப்பாக தண்டி என்கிற வாராகி தண்டனை கொடுத்து உனக்கான வாழ்வியலை கொடுப்பா. யார் முன்னாடி நீ கேவலப்பட்டு அவங்க முன்னாடியே ஜெயிச்சு வாழ வைப்பா. இந்த அண்ணன் தான் என்னை கேவலப்படுத்தினா, என் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஊரை விட்டு துரத்துனா, இன்னைக்கு அவனோட நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். ஊரில் வந்து நான் இந்த ஊரில் நான் பழச்சிக்கிட்டேன், இந்த ஊரில் நிலம் வாங்கினேன், இடம் வாங்கினேன், பெரிய வீடு கட்டிட்டேன், இப்போ இடம் மண்மனையெல்லாம் வாங்கி வாடகைக்கே விட்றேன், கட்டடம் கட்டி அப்படின்னு யார் முன்னாடி நீங்கள் கேவலப்பட்டீர்களோ அவர்கள் முன்னாடி ஜெயிச்சு காட்டக்கூடிய தெய்வம் தான் வாராகி. இந்த வாராகியுடைய திருநாளாக 28/4/2024 சித்திரை மாதம் 15ஆம் தேதி வருது. வாராகி அந்த பார்வதி தேவியுடைய அம்பிலிருந்து தோன்றிய நாள் வாராகி ஜெயந்தி. வாராகியுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாராகி பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி. தேய்பிரை பஞ்சமியில் தோன்றது தான் வாராகி. அதனால் அந்த வாராக ஜெயந்தியில், அதனால் மண்மனை சம்மந்தப்பட்டு உங்களை யாரெல்லாம் ஏமாத்திருந்தாங்களோ அவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய தெய்வம். அதேமாரி உணவு உங்களை வந்து சாப்பாட்டை கூட போடாமல் அடிச்சிட்டாங்க, சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க, அதேமாரி ஏமாற்றம் பண்ணிட்டாங்க, என்னுடைய பணத்தை பொருளை ஏமாற்றம் பண்ணிட்டாங்க, இப்படி ஏமாற்றத்தை காத்து ரட்சித்து உங்களுடைய பொருள் பணத்தை திருப்பி கிடைக்க வைத்து உங்களுக்கான இடத்தை, உங்களுக்கான அவமானத்தை சரி செய்து ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம். முயற்சியால் ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம். கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வை அப்படின்னு ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம் வாராகி. அதனால தான் என்ன பண்ணுறாரு, சிவபக்தர், பயங்கரமான சிவபக்தர் ராஜராஜ சோழன், கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் போருக்கு போகணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டணும் தஞ்சாவூரில், அதுக்காக இடம் பார்க்குறாரு, இடமே கிடைக்கல. அப்போ வந்து இவர் கனவுல வந்து வாராகி தோன்றி நான் வந்து ஒரு இடம் காட்டுறேன், கண்டிப்பாக நீங்கள் அங்கே கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவர் ஒரு இடம் தேடிட்டு போகிறாரு. அங்கே வந்து பன்றி வந்து நோண்டிகிட்டு இருக்கு, தரையை நோண்டிகிட்டு இருக்கு. ஓ, இந்த இடம் தான் வாராகி சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார். அந்த கோயிலில் வாராகிக்கு தனி சன்னதி உண்டு. அந்த வாராகியை வணங்காமல் எந்த போருக்கும் போவதில்லை ராஜராஜ சோழன். அந்த வாராகியை வணங்கினதால் தான் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் இந்த நிலம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நிலம்னு சொல்லக்கூடிய தேசத்தை எல்லா போர்லையும் வெற்றி பெற்று அந்த தேசத்தை எல்லாம் பிடிச்சார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் வாராகி. அப்போ உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா, ஊரில் எல்லாத்தையும் இழந்துட்டேன், சொந்த வீடு வேணுமா, வாராகி வழிபாட்டை செய்யலாம். அதே மாதிரி இழப்பீடு ஆகிட்டிங்களா, வாராகி வழிபாட்டை செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் துரோகம் இழைக்கப்பட்டீங்களா, வாராகி வழிபாட்டை செய்யலாம். அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு உச்சமாக இல்லை, அதனால் ஒருத்தருக்கு எதிர்த்து என்னால் பேச முடியல, பேசும் திறன் எனக்கு குறைஞ்சி போச்சு, அவங்க பேசுகிறாங்க நான் என்னால் எதிர்த்து பேச முடியல, அப்போ வாராகி வழிபாட்டை செய்யலாம். செவ்வாய் யோகமாக உள்ளவர்கள் முருகன் பெருமான் வழிபாடு, செவ்வாய் தோஷமாக உள்ளவர்கள் வாராகி வழிபாடு. இந்த வாராகி வழிபாடு வாராகி ஜெயந்தியிலேருந்து நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாராகி எல்லாரும் வழிபடுறாங்க, ஆனால் ஜெயந்தியிலேருந்து தொடங்க மாட்டாங்க. வாராக ஜெயந்தியை வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடுற வழக்கம் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. இனிமேல் அது வந்து தொடர்ச்சியாக வரணுங்கிறதால தான் வாராகி ஜெயந்தியை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த வாராகி ஜெயந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகிக்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியமான படைகள். தேங்காய் எடுத்துக்கணும், தேங்காயில் இழுப்பை எண்ணெய், தேங்காய் ரெண்டாக உடச்சி, நம்மளே தேங்காய் உடைக்கணும், தேங்காய் உடச்சி அதில் வந்து இழுப்பை எண்ணெயில் வந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கு போடணும். ஒன்று இது பெண்கள் செய்யணும். அது எதுக்குன்னா குடும்ப வாழ்க்கைக்கு. நீ வாராகிக்கு தேங்காய் விளக்கு போட்டாலும் பைரவருக்கு தேங்காய் விளக்கு போட்டாலும் தேங்காய் விளக்கு போடும்போது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அதே மாதிரி செவ்வரளி பூ தான் இவளுக்கும் பிடிக்கும்.
அரளிப்பூ வந்து அவ்வளோ இந்த சிகப்பு, அவளை பொறுத்தவரை சிகப்பு அரளி ரொம்ப பிடிக்கும், சிகப்பு ஆடை ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப இந்த தோஷம் பத்தி பேசுறீங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கும்போது வாராகியை வழிபடலாம் அப்படின்னு. செவ்வாய் தோஷம் இருந்து கல்யாணம் தடை இருக்குது இல்லையா, அவங்க எல்லாமே வாராகியை வழிபடலாமா? செவ்வாய் உங்களுக்கு நேரடி பலத்துல இல்ல, வாய் அடிக்கனால முடியல. செவ்வாய்னா பிரிங்க வாய், செவ்வாய்னா வாய். அப்போ வாய் அடிக்கல, நான் வந்து ஒருத்தங்க பேசினா எதிர்த்து பேச எனக்கு திறன் இல்லை. அப்போ நீங்கள் வாராகி வழிபாட்டை செய்தால் அந்த எதிர்த்து பேசும் திறன் அவருடைய பேச்சுக்கு நீங்கள் ஒரு எதிர் பேச்சு பேசி உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். அதுக்கு வாராகி திறன் தருவாள். அதனால் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் வாராகி வழிபாட்டை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் கைகூடும், திருமண வாழ்க்கையும் ஜெயிக்கும். திருமணத்துக்கு இப்போ வாராகி, ஆமாம், திருமணத்திற்கு மட்டும் இல்லை, செவ்வாதோஷம் எந்த செவ்வாதோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாராகி வழிபாட்டுக்கு போகலாம். நீங்கள் வாராகியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு கோயிலுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாராகி படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுன்னா நீங்கள் வாராகி பக்தைன்னு அர்த்தம். ஒரு வாராகியோட சிலையை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுன்னா வாராகி பக்தைன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வாராகி விளக்கை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுன்னா நீங்கள் வாராகி பக்தன்னு அர்த்தம். அதில் ஒரு ஈர்ப்பு வரும், அதே மாதிரி கனவு வரும். நீங்கள் உண்மையான பக்தி, எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, என்னை இப்படி திட்டிடுறாங்க, என்னால் அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல, என்னால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாயடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வாராகி வழிபாட்டுக்கு போனீங்கன்னா வந்துடும். இப்போ வாராகி வழிபடக்கூடியவங்க நிறைய இடங்கள்ல பார்த்தா அந்த சிலையிலிருந்து குங்குமம் கொட்டுது, நாங்கள் ஏதாவது பானகம் வச்சோம் அப்படின்னா அது வந்து குடிக்குது, அம்மனே வந்து குடிக்கிறா அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோ காட்சிகள் நம்ம முன்னாடியே பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்னவா இருக்கு? நிஜமாலுமே அது நடக்குதா எப்படி? இல்லை, வாராகியை பொறுத்த வரைக்கும் அமானுஷமான இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்துவாங்க. அது வந்து அறிவியல் பூர்வமான உண்மையாக வந்து பார்க்கும்போது வந்து அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கண்ணுக்கு அது வந்து தெரியும். வாராகி அமானுஷத்தை நிகழ்த்துவாள். இறைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாலபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண் அப்படியே மூடி திறக்குது, முருகர் மூடி திறக்கிறாருலாம் போடுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். அது வந்து உண்மையாக வந்து கண்டிப்பாக திறக்குமா அப்படின்னா சயின்ஸ் ரீதியாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இவர்கள் அந்த ஊற்றும் போது அந்த பால் விழுந்து கண்ணுக்கு நேராக விழுந்து எழுது இல்லையா, அப்போ வந்து முழிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அந்த பக்தர்களுக்கு மட்டும் அது தெரியும், பக்தருடைய கண்களுக்கு தெரியும். எனக்கு அது தெரியுது, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிலாம் நிறையா கிளிப்பிங்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாலுமே அமானுஷ சக்தி நிறைந்தவர்கள் தான் இறைவன். அதில் முருகனாக இருக்கட்டும், வாராகியாக இருக்கட்டும், அதெல்லாம் அமானுஷ சக்தி. ஆனால் அந்த பக்தர்களுக்கு தான் அது புரியுமே ஒழிய நமக்கு அது புரியாது. நான் இப்போ முருக பக்தர்னா முருகன் கண் விழித்தால் எனக்கு தெரியும், வாராகி கண் விழித்தால் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த வாராகி வழிபாட்டில் குங்குமம் கொட்டுறது, பால் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறது அது அந்த பக்தனுடைய அதிதீவிர நம்பிக்கை. அது பல நேரம் உண்மை அல்ல, நல்லா புரிந்துக்கொள்ளுங்க. அது பல நேரம் உண்மை அல்ல, ஆனால் அது அதிதீவிர நம்பிக்கை. அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா வாராகி உங்கள்கிட்ட இருக்கான்னு அர்த்தம். சந்தோஷம். அதை நீங்கள் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து வாராகி பால் குடிச்சா அப்படிலாம் அடுத்தவன்ட்ட சொன்னால் உங்கள் யோகம்லாம் அங்கே போயிடும். எனக்கு வந்து முருகர் காட்சி கொடுத்தாருன்னா நான் தான் வச்சுக்கணும், நான் அதுலேருந்து வளர்ந்து வந்துக்கணும். நான் வந்து எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாருன்னு உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தால் அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பை தராது. உங்களுக்கு வாராகி யோகத்தை தரான்னா அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாராகி வந்து அமானுஷ்ய சக்தி அப்படின்னீங்க. அப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய இடங்கள் அதை எடுக்கிறோங்கிறாங்க, வைக்கிறோங்கிறாங்க. அந்த இடத்துலையும் வாராகியுடைய வேலை இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. பில்லி சூனியம் ஏவல் வைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்திங்கரா தேவி பார்வதியுடைய அகோர முகம், அதுதான் பிரித்திங்கரா தேவி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாராகியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வடிவம் தான். அதே மாதிரி அந்த துர்கை இதெல்லாம் அதே மாதிரி வடிவம் தான். அதனால் வந்து பில்லி சூனியம் ஏவல் வைப்பு இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வாராகியுடைய சிறப்பு உண்டு. இப்போ நீங்கள் தூத்துக்குடி போயிட்டு வந்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிந்தலக்கரைன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே பெரிய காளி சிலை இருக்கும். அங்கே ஒரு அந்த சாமி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து இந்த காளியோட பக்தி பெரிய காளி சிலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு சிலை இருக்கும், பூமிநாத பெருமாள் கோயிலாக இருக்கும். அந்த சாமியை நான் பார்த்தேன். நான் யதார்த்தமாக கோயிலுக்கு போயிருந்தப்போ அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. நான் சந்தித்து பேசினோன்னே அவர் வாராகி வச்சு கும்பிட்றாரு. என்னுடைய பேச்சு பிடிச்சி போய் எனக்கு ஒரு வாராகி சிலையை கொடுத்தார், கிஃப்டாக கொடுத்தார். எனக்கு ஒரு வாராகி சிலை கிஃப்டாக கொடுத்தாரு. இன்னமும் நான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வாராகி என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம், கடன் அடைக்கக்கூடிய தெய்வம். முக்கியமாக அந்த பாயிண்ட்டு, கடன் அடைக்கக்கூடிய தெய்வம். அதேமாதிரி வாயை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வாயை கட்டி போட்டுட்டாங்க, எனக்கு யாராவது செய்வனை செஞ்சாங்க, வாயை கட்டி போட்டாங்க, கட்டெல்லாம் உடச்சிருவா, எனக்கு ஏதோ செய்விட செஞ்சாங்க, உடம்புலாம் தீயா எரியுது அப்படின்னா அது வாராகி வழிபாட்டுக்கு போனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாராகி பக்தராக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து செய்வினை கோளாறு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சப்த கன்னிமார்கள் இருக்காங்கல்ல கோயிலில், அங்கே போய் வாராகிக்கு ஒரு விரலி மஞ்சள் மாலை போட்டுட்டு பிரார்த்தனை செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செய்வினை கோளாறை எடுத்து உங்களுக்கு வந்து உடம்பு நல்லாயிடும். இந்த செய்வினை கோளாறு தீய சக்திகள், செய்வினை கோளாறு இல்லை, பேய் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு எல்லா தீய சக்திகளையும் அழிக்கக்கூடியதில் வாராகி முக்கியமானவள். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுடைய ஆக்ரோஷ வடிவமே, காளி வடிவமே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ஆக்ரோஷ வடிவமே, பைரவர் வடிவமே பில்லி சூனியம் ஏவல் வைப்பு இந்த மாதிரி விஷயத்தை எடுக்கக்கூடிய திறன் பெற்றது. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எந்த வடிவத்தில் வழிபட்டாலும்
அவர்கள் அந்த பில்லி சூனிய ஏவல்விப்பத்தை எடுப்பாங்க. அதில் வாராகி வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். GKNM ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்ஸ் ட்ரஸ்டட் கேன்சர் கேர் சென்டர் ஃபார் அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and